ஐயப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்துக்கு உந்ததாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறைமக்களே, இந்த காலை தியானத்துக்கு ஆதாரமாய் நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி ரூத் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களே. சமூக நீதியை பற்றி அதிகமாய் பேசுகிற ஒரு காலம், பெண்களுக்கான உரிமை இவற்றுக்கு குரல் எழுப்புகிற காலம், எல்லாவற்றிலும் தெளிவுள்ள மக்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நம் நாட்டில்தான், தமிழ்நாட்டில்தான் இன்னும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நாம் எங்கே இருக்கிறோம், எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. நம்முடைய தேர்தல் நடந்து முடிந்து இன்றைக்கு அதனுடைய
ரிசல்ட்டுக்காக காத்து கிடக்கிறோம். நாம் எதை விதைத்திருக்கிறோமோ நிச்சயமாய் அதனை அறுப்போம். நல்லதை விதைத்திருந்தால் நிச்சயம் நன்மையை அறுப்போம். ஒருவேளை இந்த நாளில் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நம் நாட்டிலே, இந்திய நாட்டிலே, குறிப்பாய் தமிழ்நாட்டிலே, நம்மை சுற்றி இருக்கிற பகுதிகளிலே இன்னும் விழிப்புணர்வை ஏற்படுத்த சமூக நீதி காவலர்கள் பிறக்க வேண்டும் போல் இருக்கிறது. பெரியார், அம்பேத்கர், அண்ணா, கலைஞர் கருணாநிதி, பேராசிரியர் அன்பழகன், நாவலர் நெடுஞ்செழியன் போன்ற சிறந்த திராவிட தலைவர்கள் பிறந்த இந்த நாட்டில் அரசியல் விழிப்புணர்வும் சமூக விழிப்புணர்வும் இன்னும் தேவை. இன்னும் இந்த நாட்டிலே தீண்டாமை தலை தூக்கி நிற்கிறது. இன்னும் இந்த நாட்டிலே பெண்ணடிமைத்தனம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த நாட்டிலே ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இன்றைய நாளின் பகுதியை நாம் பார்க்கிற பொழுது பெண்களுக்கான அடையாளத்தை ரூத் பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அவள் தன் கணவன் இறந்த பிறகு தன் சொந்த நாட்டுக்கு போக வேண்டும் என்று நகோமி அவளை பணிக்கிற பொழுது அதை மறுத்துவிட்டு, நீ எந்த இடத்தில் இருக்கின்றாயோ அந்த இடம் தான் எனக்கு சொந்த இடம், என் கணவன் இருந்த இடம் தான் சொந்த இடம் என்று அந்த இடத்திற்கு அவர் கடந்து வருகிறதையும், வருகிற பொழுது அங்கே வந்து ஒரு வயலை கண்டு அந்த வயலிலே கதிர்களையெல்லாம் தனக்கென்று சேமித்து கொள்ளுகிற ஒரு நிலையும், அந்த இடத்திலே அந்த சூழலிலே தன் வாழ்க்கையை மாற்றப்படுகிறதையும் அவள் உணர்கிறார். அவளை நகோமி தன் மருமகளுக்கு இன்னும் ஒரு மனம் புரிய வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனை, தன் மருமகள் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற சமூக விழிப்புணர்வு, மீண்டும் ஒரு கைம்பெண்ணுக்கு மறுவாழ்வு கட்டுகிறது. இந்த புதிய சிந்தனையை அங்கே பார்க்கிறோம். இன்னும் ஒன்று, போவாஸ் நிலத்திலே மீதியாய் மீந்து கிடக்கிற கதிர்களை சேகரித்துக் கொள்ளலாம் என்கிற அந்த செய்தி திருமறை அடிக்கடி சொல்லுகிற விதவைகள், கைம்பெண்கள், அனாதை குழந்தைகள், அவர்களுக்கான கருசரை உள்ள ஒரு சமூகமாய் ஆதி சமூகம் இருந்திருக்கிறது. எனவேதான் இந்த வயல்வெளிகளிலே இப்படிப்பட்ட கதிர்களை சேகரிப்பதும் தானியங்களை சேகரிப்பதும் அந்த காலத்திலே ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டிலும் கூட நீங்கள் பார்க்கிற பொழுது எல்லா அறுவடைக்கு பின்னாலும் நெல் வயல்களிலே பார்ப்பீர்களேயானால் ஏழை எளிய மக்கள் வயலை பெருக்கி அதில் இருக்கிற விழுந்து உதிர்ந்திருக்கிற நெல்மணியை எடுத்துக்கொள்வார்கள். அது நிறைய இருக்கும். எந்த விவசாயியும் ஏன் அதை நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள் என்று கேட்க மாட்டார்கள். தாளடி நெல் என்று ஒன்று இருக்கும். புல்லை இழுக்கிற பொழுது வயலை அது பொனா அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்து பாஷையில், கிராமத்து மொழி நடையில் பொனா அடிக்கிறது. மாடுகளை வைத்து அப்படி வருகிற பொழுது அதன் கீழே விழுந்து இருக்கிற நெல்மணிகளிலே அவர்களுக்கு சரியான பங்கை அவர்களுக்கு கொடுப்பார்கள். தாள் அடிக்கிறதுலேயும் அவர்களுக்கு பங்கு இருக்கும். எல்லா ப்ராசஸ்லையும் உழைப்பவர்களுக்கான பங்கு சரியாய் சென்றிருக்கும். இதற்கப்பால் ஒரு சமூகம் வயல்களில் இருக்கிற எலி வலைகளை நோண்டி அதில் இருக்கிற எலியை பிடித்து சாப்பிடுவதும், அதன் இறைச்சியை சாப்பிடுவதும், அந்த வயல் எலி வலைகளில் அதிகமான நெற்கதிர்கள் சேகரிக்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்கும். உள்ள எலி தனக்கு சேகரித்து வைத்திருக்கும் அந்த நெல்லையெல்லாம் எடுத்து ஏழை எளிய மக்கள் கொண்டு செல்வார்கள்.
இதற்கெல்லாம் விவசாயிகள் அனுமதிப்பார்கள். இது நம்முடைய சமூகத்திலும் இருக்கிறது, இஸ்ரவேல் சமூகத்திலும் இதை பார்க்கிறோம். இங்கே எல்லாம் மக்கள், ஏழை எளிய மக்கள், அநாதைகள், கைம்பெண்கள், விதவைகள், இவர்களை குறித்த கரிசனை அதிகம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இங்கே போவாஸ் சந்திக்கிற ரூத்துக்கு மறுவாழ்வு கிடைக்கிறது. இந்த காலத்தில் விதவை பெண் மீண்டுமாய் திருமணம் செய்து கொள்வது என்பது பெரிய சமூக நீதி. அதை செய்து காட்டியவர்கள் அந்த சமூக மக்கள், குறிப்பாய் நகூமியும் போவாஸ் போன்றவர்கள். வாழ்வு தருகிற அந்த கல்ச்சர் அந்த சமூகத்திலே அதிகமாக இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இது சொல்லுகிற செய்தி நம்முடைய வாழ்வு முறையிலே, நம்முடைய விவசாயம், நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஏழை எளிய மக்களுக்கான ஒரு பங்களிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அதை நாம் மறந்து போய்விட்டோம். இன்றைக்கு மக்கள் எந்திரமயமாக்கப்பட்ட உலகிலே எந்திரத்தை கொண்டு நெல் அறுவடை செய்வதும், அதில் ஒரு சின்ன மணி கூட விடாது விவசாயிகள் எடுத்து செல்வதையும் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தா விவசாயிகளுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு அவங்க எலிக்கறி சாப்பிட்ற ஒரு நிலைக்கு கூட போனதை நாம் சமூகம் பார்த்தது. அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிற ஒரு சமூகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே இந்த காலை வேளையிலே நாம் அவர்களை குறித்து அதிக கரிசனையோடு நாம் இருக்கிறோம். நிச்சயமாய் இந்த மாற்றம், இந்த சமூக மாற்றம் இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பும் நம்முடைய சமூகத்திலே இன்னும் புறையோடி போயிருக்கிறது. இன்றைக்கும் பெண்களுக்கான உரிமைகள் இல்லை, பெண்களுக்கான விடுதலை இல்லை, இன்னும் அரசியல் தெளிவு இல்லை. இப்படி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் பசி, உணவின்மை எங்கே பார்த்தாலும் இருக்கிறது. போர் இருக்கிறது. போரில் அதிகமான குழந்தைகள் அநாதைகளாக்கப்படுகிறார்கள். பெரியண்ணன் மனப்பான்மை நாடுகள் மத்தியிலே இருந்து கொண்டே இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் கடந்து போவதற்கு, இவற்றையெல்லாம் வென்றெடுப்பதற்கு இந்த காலத்திலேயே ரூத் சரித்திரம் சொல்கிற அந்த சமூக நீதி, திருமறை நமக்கு காட்டுகிற வழிகாட்டுதல், இந்த ஏற்ற தாழ்வுகளை நீக்குவதற்காய் மனுமகன் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வந்தார், அவர் தன்னையே பஸ்கா பலியாய் தந்தார் என்கிற செய்தியெல்லாம் நமக்கு தருகிற உந்துதல். நிச்சயமாய் நம்மை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலும் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் கேட்ட செய்தியை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் நிரப்பப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே. ஆமீன். தந்தை, மைந்தன், தூய ஆவி அன்பு மருளும் ஆசீர்வாத வழி நடத்துதலை காப்பாதுகாம் எங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமீன்.